Hi brothers and sisters, welcome to this new video. நேற்று செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பிரி மூவ்மெண்ட் அதிகம் இல்லாமல் ஒரு கேப் அப்பா ஒரு டோஜி கேண்டில் போட்டு 95 பாயிண்ட்ஸ் அப்பாய் முடிஞ்சுது. தொடர்ந்து 3 நாளாவே டோஜி கேண்டில் போட்டிருக்கு. நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டியில் மட்டும் அது டோஜி, ஆனால் வந்து ஒரு ஹேங்கிங் மேன் பேட்டர்னாகவும் இருந்தது. ஆட்டோ செக்டர் இன்னைக்கு ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், அண்ட் ஐடியில் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. வேறு என்னென்ன நடந்ததுங்கிறத பார்ப்போம். கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆனதுனால டெலிகிராமில் வந்து ஃப்ளாட்டுன்னு நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேக் ஜாயின் பண்ணி ஏமாந்துட வேணாம், சரியா? கடைசியாக டெக்னிக்கலாக நிஃப்டியை வந்து ஏதோ ஒரு கம்பல் பண்ணி யாரோ தூக்கிட்டு போகிற மாதிரி, தாங்கி பிடிச்சிட்டு போகிற மாதிரி, அது வந்து சொந்த காலில் நடக்காமல் வேற யாரோ அது மேலே தூக்கிட்டு போகிற மாதிரி தெரியுது. அதுக்குள்ள காரணங்களை நம்ம பார்ப்போம். இன்னைக்கு 9:15 சார்ட்ல வாங்க. நேற்றைய க்ளோஸ் 24,868. இன்றைய ஓப்பன் வந்து 24,991. 130 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆச்சு. 9:15 24,958 போட்டுச்சு. இன்னைக்கு இந்தியா விக்ஸ் 1.5% டவுன் ஆகி 10.54. அதை ஞாபகத்தில் வச்சுக்குவோம். ஐஎன்ஆர் 88.13 வீக் ஆகிட்டே போகுது. இன்னைக்கு லோ வந்து 24,958 போச்சு. 9:15 10:30 மணிக்கு 25,035 85 பாயிண்ட்ஸ் மடமடன்னு மேலே ஏறிச்சு. அதுக்கப்புறமாக கொஞ்சமாக சரிந்து மெதுவாக சரிந்து 2:20 படிப்படியாக இறங்கி 24,915 120 பாயிண்ட்ஸ் டவுனு. 3:30 மணிக்கு 50 பாயிண்ட்ஸ் அப் ஆகி 104 பாயிண்ட்ஸ் 0.5% அப் ஆகி முடிந்தது. கேப் அப் அண்டு மேலே ப்ளஸ் பாசிட்டிவாக முடிந்தது. இன்னைக்கு ஓப்பன் 24,991, ஹை 25,035, லோ 24,915, க்ளோஸ் 24,973. ஒரு டோஜி கேண்டில் போட்டிருக்கு. மூவிங் ஆவரேஜ் எல்லா மூவிங் ஆவரேஜுக்கும் மேலே இருக்குது. இது ஒரு பேட்டர்னை வந்து பிரேக் பண்ணி புல் பேக் நடந்த மாதிரி காமிக்குது டெக்னிக்கலாக. கிரீன் கேண்டில் 37, ரெட் கேண்டில் 14, சப்போர்ட் 24,800, ரெசிஸ்டன்ஸ் 25,100. டாப் கெய்னர் இன்னைக்கு பெல் 1.5% அப்பு, விப்ரோ 2.5% அப்பு, SCL 2.5% அப்பு, HDFC லைஃப் 2.5% அப்பு. டாப் லூசர் மஹிந்திரா 2% டவுனு, மாருதி 1% டவுனு, பஜாஜ் ஆட்டோ 1% டவுனு, ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் 1% டவுனு. வெயிட்டேஜ் பொறுத்தவரை ப்ளஸ் 106, இன்ஃபோசிஸ் ப்ளஸ் 25, டிசிஎஸ் ப்ளஸ் 15, பெல் ப்ளஸ் 14, ஆக்சிஸ் ப்ளஸ் 12, மஹிந்திரா மைனஸ் 20. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை இந்த சார்ட்டை பாருங்க, அதுவும் டோஜி கேண்டில் தான் போட்டிருக்குது இன்னைக்கு நடந்தது. இதை தவிர பாக்கி எல்லாமே கிரீன் கேண்டில் தான். ஒரே ஸ்டாக் ஐடிஎஃப்சியை தவிர பாக்கி எல்லாம் கிரீனு. 54,705 to 54,400 300 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு மூவ்மெண்ட். சப்போர்ட் 54,000, ரெசிஸ்டன்ஸ் 55,000. கோல்டை பொறுத்தவரை அது பாட்டு ஒன் சைடு அப்படியே போயிட்டே இருக்குது. அதாவது ஒன் வே மாதிரி 34,000 லைஃப் டைம் ஹை இப்போ கிரியேட் பண்ணியிருக்கிறது. 36,074, இப்போ 36,049 ட்ரேட் ஆகுது. பல காரணங்கள். அதில் இந்த சைனாவும் அண்ட் ரஷ்யாவும் அதிகமாக கோல்டை வாங்கி குமிக்கிறதாகவும், இந்தியாவுக்கு தேவைப்படுது தீபாவளி காலகட்டங்களில் ஃபெஸ்டிவல் சீசனில் கோல்டுடைய செல்லிங்க்கு தேவைப்படுறதாகவும், அப்புறம் ஃபெட்டுடைய ரேட் கட்டுனால இன்ஃப்ளேஷன் பிரச்சனையினால கோல்டு ஏறுதுங்களும், அப்புறம் ஃபெட்டுடைய தனி தன்மைக்கு உள்ள பிரச்சனை அப்படின்னு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. இது இல்லாமல் ஜியோ பாலிட்டிக்கலில் இன்னைக்கு இஸ்ரேல் பாருங்கள், கத்தர் மேலே ஒரு ஸ்ட்ரைக் பண்ணாங்க, ஹமாஸ் மேலே நாங்கள் போட்டதாக சொன்னாப்புல. அதுக்கு பல கண்டனங்கள் இருக்குது, அதையும் நம்ம பின்னாடி பார்ப்போம். இது ஜியோ பாலிட்டிக்ஸ் பிரச்சனையும் இருக்குது. சரி, குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை டோ ஜோன்ஸ் 1/4% டவுனு, S&P 500 1/4% அப்பு, நாஸ்டாக் 1/2% அப்பு, யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து FTSE 1/4% அப்பு, CSE இட்டாலி 1/2% அப்பு, DAX ஜெர்மனி ஃப்ளாட்டு. ஏசியன் மார்க்கெட் ஜப்பான் நிக்கி 3/4% அப்பு, சிங்கப்பூர் ஸ்ட்ரைட் டைம்ஸ் 1.5% அப்பு, ஹாங்காங் ஹேங்சங் 1.5% அப்பு, தைவான் வெயிட்டேஜ் 1.5% அப்பு, கொரியா கோஸ்பி 1.5% அப்பு, SCD காம்போசிட் 1/4% அப்பு, ஜாகதா இந்தோனேஷியா 1% அப்பு, சங்கை சைனா 1/4% அப்பு. 1/4%லேருந்து 1% அப்பு. இது நம்ம எல்லா இதுவுமே இன்க்ளூடிங் நிஃப்டியை தவிர. நிஃப்டி 1/2% இன்னைக்கு அப்பாச்சு. இன்னைக்கு ஈவெண்ட்டை பொறுத்தவரை யூஎஸ்டைய PPI டாட்டா வர வேண்டியிருக்கு, அப்புறமா க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி, அப்புறம் 10-year நோட் ஆக்ஷன் வர வேண்டியிருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரை இது பாருங்க, இன்ட்ரெஸ்டிங். இன்னைக்கு வந்து 25,000, 24,900, 24,800 எல்லாம் 1,00,000 அப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. மேல் சைடு பார்க்கும்போது 25,000, 25,800, 25,200, 25,500 அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது. ரைட்டா? எஃப்ஐ பார்த்தா ஆச்சரியம், நேற்று வந்து 2,000 கோடி வாங்கி இருக்காங்க.
முதலாக வாங்கி இருக்கிறாங்க. வாங்கிய போதிலும் மார்க்கெட் ஏறவில்லை, ஒரு டேஜி கேண்டில் போட்டிருக்கு, அவ்வளோதான். சரியா? இது வரைக்கும் 5755 கோடிக்கு வாங்கி விற்றுருக்காங்க. போன மாதத்தில் கிட்டத்தட்ட 47,000 கோடி, அதுக்கு 3 மாதம் 47,000 கோடி விற்றுருக்காங்க. சரியா? மணிக்கண்டில் உள்ள நியூஸ் வந்து வோடாஃபோன் வந்து 3% அப் ஆச்சு, பெட்டிஷன் மூவிங் டு சுப்ரீம் கோர்ட். இதனால அப்புறம் பிஎஸ்சி ஸ்டாக்கு 5% டவுனு, அதுக்கு எக்ஸ்பைரி சேஞ்சு பல காரணங்கள் சொல்லப்படுது. அப்புறம் ட்ரம்ப் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடியோட பேச போறேன்னு சொல்றாரு. பிரைம் மினிஸ்டரோட நானும் பேசுறதுக்கு விருப்பமா இருக்குன்னு சொல்ல பக்கம் ஒரு இருக்க, மற்றொரு பக்கம் கீப் தம் ஆன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. யூரோப்பிய யூனியனுக்கு 100% ஆன் இந்தியா அண்ட் சைனா டிராஃபிக் போட சொல்றாரு யூரோப்பிய யூனியனுக்கு. ஒரு பக்கம் குழந்தைய கிள்ளி விடுறாரு, ஒரு பக்கம் தொட்டில ஆட்டுறாரு ட்ரம்ப். சரி, போலாந்து வந்து ரஷ்யா வந்து ட்ரான் வச்சு அட்டாக் பண்ணதை ட்ரானை வந்து அவங்க அடிச்சதாக சொல்லப்படுது. இது இந்துஸ்தான் டைம்ஸ்ல வந்திருக்கு. அந்த பக்கம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, ரஷ்யா போலாந்து. இவங்க வந்து அது வந்து காரணம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இஸ்ரேல் நேத்து டோஹா மேல ஹமாஸுடைய அடிச்சதாக சொல்லி டோஹாவை அடிச்சது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். இதுக்கு வந்து சைனா அண்ட் ரஷ்யா எல்லாமே கண்டம் பண்ணியிருக்காங்க. தேவையில்லாம எஸ்கலேட் பண்ணாதீங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அது ஈரானும் கண்டம் பண்ணிக்குது, இண்டஸ்ட்ரியல் லா வயலேஷன் அப்படி சொல்லியிருக்கு. இந்தியா டீப்லி கன்சர்ன் பை த டெவலப்மெண்ட் மெயின்டைன் த பீஸ்ன்னு சொல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்த நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் ஈரான் புதுசாக IAEA டீல் வச்சிருக்காங்க, ரிசியூம் கோஆபரேஷன் சொல்லி அவர் ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. இந்தியா நியூஸ் ஸ்ட்ரீம்ஸ்லாம் வந்திருக்கு. இது இல்லாமல் யூரோப்பியன் யூனியன் கமிஷன் வந்து பிரசிடென்ட் சீக்ஸ் சாங்ஷன் ஆன் பார்சியல் ட்ரேடு சஸ்பென்ஷன் அகேன்ஸ்ட் இஸ்ரேல். இந்த மினிட்ல இந்த நியூஸ் வந்திருக்கு. அவங்க மேலே சாங்ஷன் பண்ணணும், அப்புறம் பார்ஷியலாக ட்ரேடு வந்து இது பண்ணணும்னு சொல்லியிருக்காப்புல. அப்புறம் NBC நியூஸில் இஸ்ரேல் வந்து ஒரு 8 ஷிப் மேலே பாம்பு பண்ணியிருக்கிறதாக நியூஸ் வந்திருக்கு. சரி, நம்ம டெக்னிக்கலாக போயிடுவோம். ஏன் நிஃப்டி இது பாருங்க, மூவிங் ஆர்ஜி எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறது. கிஃப்ட் நிஃப்டிக்கு மாத்திரேன். சரி, ஏன் நிஃப்டியை வந்து மேலே தூக்கிட்டு போகிறாங்க, அது சொந்த காலில் நடக்கலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, இது பாருங்க, ஒரு 5 ட்ரேடிங் செஷன் பாருங்க. இந்த இது பாருங்க, 3rd செப்டம்பர் ஒரு கேப் அப் ஆச்சு. என்ன கேப் அப் ஆச்சு? க்ளோஸ் வந்து 24,715, ஓப்பன் வந்து 24,980, கிட்டத்தட்ட 250 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆச்சு. அப்படியே கீழே இறங்கிடுச்சு. இருந்த போதிலும் மார்க்கெட் மேலே தான் முடிந்தது, மேலே தான் பாயிண்ட்ஸ் முடிஞ்சது. ரைட்டா? அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் 24,734, அதுக்கு முன்னாடி ஓப்பன் வந்து 24,818, 100 பாயிண்ட் கிட்டக்க கேப் அப் ஆச்சு. மார்க்கெட் அப்பவும் ஒரு 10 பாயிண்ட் அதிகமாக தான் முடிஞ்சுது. அதாவது இன்ட்ராடேல மார்க்கெட் வந்து கீழே தான் வருது, ஆனால் ஒவ்வொரு நாளும் கேப் அப் பண்ணி மேலே தூக்கி கொண்டு போறாங்க. நிஃப்டி வந்து அதன் காலில் நடக்கல, சும்மா இன்னொரு ஆளு தூக்கி கொண்டு போய் வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் பாருங்க, க்ளோஸ் வந்து 24,741, ஓப்பன் 24,860 பாயிண்ட் கேப் அப் ஆச்சு, கொஞ்சம் மேலே ஏறிச்சு. நேற்று பாருங்க அதே மாதிரி தான். அதுக்கு க்ளோஸ் வந்து 24,773, ஓப்பன் 864, கிட்டத்தட்ட 90 பாயிண்ட்ஸ் அப் ஆகி முடிந்தது. இன்னைக்கு பாருங்க அதே மாதிரி தான், 110 பாயிண்ட் கிட்ட கேப் அப் ஆகி மேலே ஒரு 100 பாயிண்ட் அப் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ இன்ட்ராடேல ட்ரேடிங்கே நடக்குது, கீழே விற்கப்படுது. கேப் அப் ஆகி மார்க்கெட்டை மேலே தூக்கிட்டு போறாங்க. இது ஒன்றும் ஆரோக்கியமான விஷயம் இல்லை. பார்ப்போம் தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.